வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான இனிப்பு பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஆடி மாதம் எல்லா கோயில்லையும் அம்மனுக்கு கூழ் ஊற்றுற திருவிழா நடக்கும். அதுக்கு முக்கியமாக அந்த பிடி கொழுக்கட்டை தான் செய்வாங்க. அடுத்து விநாயகர் சதுர்த்தியும் வருது. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை செய்யலாம், இல்லைன்னா பூர்ண கொழுக்கட்டை கூட செய்யலாம். ரொம்ப எளிமையாக செய்கிறது இந்த கொழுக்கட்டையாக தான் இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி மாவு தான். இதை வச்சு தான் செய்ய முடியும். இது வந்து பாக்கெட் மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நீங்கள் வீட்டிலையே அரைச்சி கூட இந்த பிடி கொழுக்கட்டை செய்யலாம். நான் பாக்கெட் மாவு வாங்கி தான் செய்கிறேன். இதில் ஒரு கப் அளவு இந்த மாதிரி பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் நீங்கள் வந்து மாவு வந்து ஒரு கப்புனா அரை கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நுணுக்கிட்டு தான் செய்ய முடியும். எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் கொஞ்சம், அந்த மாதிரி தேங்காயை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக. இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெயும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கூட சேர்த்து செய்கிறப்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாவை வந்து நம்ம சலிச்சு தான் எடுக்கணும். ஏன்னா கடையில் வாங்கினதுனால வண்டு பூச்சி ஏதாவது இருக்கிறதுனால சலிச்சுக்கோங்க. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி கடாயில் சலிச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சிட்டேன். இதை வந்து லைட்டாக நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் ஒரு கலர் மாறாத அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க. அப்படி கையில் பிடிக்கிறப்போ சூடாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து நீங்கள் முழுமையாக தான் கம்மி பண்ணி வைக்கணும், இல்லைன்னா அப்படி மாவு வந்து கருகிரும். அதனால் கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து இப்போ நான் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் இந்த வெல்லத்தை தான். மண் தூசி ஏதாவது இருக்குது, அதனால் கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த வெல்லம் முழுவதும் அப்படியே கரைஞ்சி வரணும். பாகுபதம் எதுவுமே தேவையில்லை இந்த கொழுக்கட்டைக்கு. இப்போ தண்ணியில் தான் நம்ம சூடு பண்ணி கரைக்கணும். இப்போ இந்த வெல்லத்தை சேர்த்தாச்சு இந்த பாத்திரத்தில். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஒரு அரை கப்பு. இப்போ வந்து அரை கப்பு வெல்லத்துக்கு ஒரு அரை கப்பு எடுத்துக்கோங்க தண்ணி. இந்த மாதிரி ஊற்றி நல்லா முழுமையாக கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்து வடிகட்டுனதுக்காண்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் கரையந்தோட்டிக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஏன்னா பச்சை தண்ணியில் வந்து கரையாது. இந்த மாதிரி சூடு பண்ணி கரைக்கிறப்ப தான் இந்த வெல்லம் கரையும். இந்த மாதிரி எல்லாமே ஒரு பக்கம் கரைஞ்சிருக்கும், கரையாமையும் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டு இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். இந்த வெல்லத்தில் தூசி இருக்கும், அதனால் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டேன். இந்த தேங்காயையும் நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து மிக்சியில் வந்து ஒரு சுற்றி சுற்றி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பூவாக கூட துருவி துருவி கூட வச்சுக்கலாம். அது வந்து இந்த இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது வந்து நல்லா நீர் சத்து இருக்குல்ல, அதனால் லைட்டாக வறுத்துக்கோங்க. கொழுக்கட்டை உடனே கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துருங்க. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டில் தான் வறுக்கிறேன். இப்போ வந்து இந்த தேங்காய் துருவலையும் இது கூட சேர்த்து நல்லா லைட்டாக வறுத்துட்டு இந்த மாவை சேர்க்கணும். தேங்காயும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கினா போதும். இந்த பாத்திரத்தில் நல்லா வதங்கிடும். இப்போ மாவை இது கூட சேர்த்துட்டு நான் வந்து தண்ணி வெல்லம் கரைச்சி வச்ச தண்ணி தான் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கிளற போகிறேன். நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டேன் போல். கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, மாவுக்கு மேலே இருக்க மாதிரி இருக்குது தண்ணி. நாங்கள் வந்து ஸ்வீட்டு கம்மியாக தான் சேர்ப்போம், அதனால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு. அதை விட அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருந்தோட்டிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி
நல்லா கிளறிக்கணும். லைட்டாக சுவை அதிகரிக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இடையில. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறப்ப தான் நமக்கு எவ்வளோ தேவைங்கிறது தெரியும். மொத்தமாக ஊற்றிட்டோம்னா இது அதிகம் மாவு கம்மியாகவும் அந்த பாகு வந்து அதிகமாகிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி அச்சு வெல்லம் இருக்கிறதுனால நான் சேர்த்தேன். நீங்கள் எந்த வெல்லமாக இருந்தாலும் சரி, பெரிய வெல்லம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உடச்சி இந்த மாதிரி பாகு மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் ஒரு ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்து கொடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா கொழக்கட்டை வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்காண்டி இந்த மாதிரி நெய் சேர்க்கணும். இல்லைன்னா எண்ணெய் இருந்தால் கூட ஒரு ஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு கடைசியாக அந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் பாகில் சேர்த்தா நம்ம வடிகட்டுறதுனால அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் கிடைக்காததுனால நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொழக்கட்டை நம்ம பிடிக்கிற அளவுக்கு மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளவு தேவையோ உங்களுக்கு கூட்டி குறைச்சி நீங்கள் மாவுடைய அளவு எல்லாமே நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு 4 பேர் 3 பேருக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா இட்லி பாத்திரம் இல்லைன்னா குக்கரில் கூட நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் இட்லி பாத்திரத்தில் வந்து நீங்கள் எண்ணெயை தடவிட்டு இப்போ உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி அழுத்திக்கணும். ஒரு அழுத்தினா இந்த மாதிரி விரல் பதியணும். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி வேக வைக்கணும். இப்போ எல்லா மாவையும் பிடிச்சாச்சு. இப்போ குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இதில் பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி இட்லி பாத்திரத்தை இது கூட வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்டீம் பண்ணி வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு. இப்போ எல்லா கொழக்கட்டையும் இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பண்டிகை நேரத்தில் டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.